ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் ரொம்ப இப்போ ரீசெண்டாக தான் எழுதுனேன். 2024 தான் எழுதினேன். 2024 ஜூன் மாதம் எழுதினேன். யாருக்காக அப்படின்னா, என்னோடய நண்பர் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு எதுக்காக சொல்லும்போது இவ்வளோ சிரிப்பு வருது அப்படின்னா, எந்த பொண்ணுக்கிட்டேயுமே அவன் பேசவே மாட்டான். ஆனால் அவனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போது என் மைண்டால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. என்னடா உனக்கு கல்யாணமா, என்னடா சொல்கிற, உனக்கு அந்த உன்னால் பழக முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே நிறையா இருந்தது. இப்போ நம்ம என்ன ஒரு மனுஷங்க கூடவே இருக்க போகிறோம், அவங்கள பற்றி 24 hours மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியாது. அவன் எப்படி சொல்கிறது, எளிமையாக கூட பழகிடலாம். ஆனால் எனக்கு அதை பற்றின நிறைய எண்ணங்கள் இருந்தது. என்ன இவன் எப்படி பழகுவானா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவானா என்ன. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப சரியான க்யூட்டான கப்புள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக அவங்களோட கல்யாணத்தப்போ எழுதி அவங்க 2 பேரோட ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி இதை நாங்கள் கிஃப்ட் பண்ணோம். அது என்ன அப்படின்றத படித்து நான் சொல்கிறேன். இது முழுக்க அவங்க 2 பேருக்காகவுமே தான். அதாவது என் ஃப்ரெண்டு அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், இதுக்கப்புறம் அவனோட லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போவான், அந்த பொண்ணை எப்படி பார்த்துப்பான் அப்படின்றதுக்கான ஒரு முழுசாக ஒரு 5-6 லைன் எழுதியிருக்கேன். அதை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இது நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கேப் ஆகிடுச்சு. 2020 எழுத ஆரம்பித்து 2023 கொஞ்சம் அப்போ வரைக்கும் தான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year ஃபுல்லாக கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எழுதவே இல்லை. அப்புறம் இவன் கல்யாணத்தப்போ தான் நான் திருப்பி எழுதுறதுக்கு ரீஸ்டார்ட்டே பண்ணேன். அப்போவே ஃபஸ்ட் டைம் எழுதுனதே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரீபர்த் மாதிரி இருந்தது. என்னடா வார்த்தைலாம் நான் யோசிக்கிற வார்த்தை எனக்கு புதுசாக காதில் விழுது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சரி, நான் என்ன எழுதுனேன் அப்படின்றத நான் சொல்கிறேன், இங்கே எங்கேயாவது போடுறேன். அழகான அதிசயங்கள் 1000 கண்டு மயங்காத மானிட பிறவிகள் உண்டு. அந்த சாயலை உள்ளத்தில் கொஞ்சமாய் கொண்டு பூமிக்கு வந்த பிறவியில் நானும் ஒன்று. எதனால் அப்படின்னா, எதுவுமே அவனை எக்ஸைட் பண்ணாது. இப்போ நமக்குலாம் ஒரு நல்ல சோறாகட்டும், அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல சோறு இல்லை ஏதோ ஒரு பொருள், ஒரு ஃபோனு, என்னவோ ஏதாவது ஒன்று எக்ஸைட் பண்ணல. அவனுக்கு எதுவுமே எக்ஸைட் பண்ணாது. கடவுளே, என்னத்த சொல்கிறது, ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல சட்டை, இல்லை போகிற வரத்துக்கு ஒரு நல்ல வண்டியோ இல்லை ஒரு எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் எக்ஸைட் பண்ணாது. அதாவது அழகான அதிசயங்கள் 1000 கண்டு மயங்காத மானிட பிறவிகள் உண்டு. இந்த உலகத்திலே இருக்க பெரிய அதிசயத்தை கண்ணு முன்னாடி நிறுத்தினாங்க, ஓகே அப்படி சொல்லிட்டு கிராஸ் ஆகி போகிற ஆளில் ஒன்று. அதுதான் அந்த மாதிரியான அந்த சாயலை உள்ளத்தில் கொஞ்சமாய் கொண்டு பூமிக்கு வந்த பிறவியில் நானும் ஒன்று. அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரியான ஒரு பிறவி தான் நான்.